தனி பெரும்பான்மையாக பெரிய கட்சி எது? இப்ப தாவேகா தான். தனி பெரும்பான்மை வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. அப்ப தனி பெரும்பான்மையான பெரிய கட்சி இப்போதைக்கு தாவேகா. தாவேகா கூப்பிட்டு ஆட்சி அமைக்க கண்டிப்பா கோருவார். ஆட்சி அமைத்தவுடன் முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலன்னா 6 மாதத்துல இங்க குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். இதுதான் இங்க ஆட்சியை வந்து கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவாங்க. இதான் நடைமுறை. ஆனா இப்ப சிறிய கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இப்பவாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாங்களா? கடைசி வரைக்கும் நாங்க திராவிட கட்சிகளுக்கு 2-3 சீட்டுகளாக நாங்க அடிமையாக தான் இருப்போம், எங்களுக்கு இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கெல்லாம் தேவையில்ல, சீட்டும் போட்டியும் கொடுத்தா போதும், நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு அதிகாரம்லாம் கொடுக்குறீங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு வந்து அதிகாரம்லாம் பிடிக்காது, நாங்க கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்து வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல இல்ல, இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் நாங்க கட்சியை ஆரம்பிச்சோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் இந்த வந்து ஓட்டு அரசியல் நாங்க வந்தோம், அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவார்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த ஆட்சியை கழிச்சு விட்டு இப்போ ஜனாதிபதி ஆட்சி வந்து திரும்ப தேர்தல் நடந்துச்சுன்னா இதை விட அதிக பெரும்பான்மையாக தாவேகா வெற்றி பெறும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா மக்கள் கண்டிப்பா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க, யார் இருக்கலாம் காரணம் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் இந்த விஷயத்தை பண்ணுவார். விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும், அவர் வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்கணும், நமக்கு ஆதரவு தரவங்கள்ட்ட நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு மதிப்பார். ஆனா திமுக அதிமுக அப்படி பண்ணிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி வச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் தான் கூட்டணி. அவங்களுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட்டணி எல்லாம் கிடையாது, நீங்க வந்து அப்படியே